அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம டெய்லி விமன்ஸோட டெய்லி கேர் ப்ராடக்ட்டில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நாப்கின். நாப்கின் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம டெய்லி மார்க்கெட்டில் யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின்க்கும் நம்ம தமிழ்நாட்டில் ஹேலான் அப்படிங்கிற ஒரு கம்பெனி கேர் அண்ட் ஃபீல் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 100% யூட்ரஸ் ப்ரொடெக்ஷன் சானிட்டரி நாப்கின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா, நான் இது ஆர்டினரி நாப்கின், நம்ம மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய ஆர்டினரி நாப்கின். தென் இது ஹேலான் கம்பெனியோட கேர் அண்ட் ஃபீல் சானிட்டரி நாப்கின். இப்போ ரெண்டுக்கு என்ன இருக்குது, எல்லாமே நாப்கின் தானே அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணலாம். அது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு, நம்ம என்ன மாதிரி யூட்ரஸ் அது ப்ரொடெக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். நார்மலாக சானிட்டரி யூஸ் பண்ணக்கூடிய சானிட்டரி நாப்கின்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட லேயர் பாருங்க, ரெண்டு உங்களுக்கு தெரியுதப்போ பார்த்தீங்கன்னா இதோட சர்ஃபேஸ் ஃபுல்லாகவே மேட் பை பிளாஸ்டிக். நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய 80% பிளாஸ்டிக்கால செய்யப்பட்ட நாப்கின்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. இந்த ஹேலானுடைய கேர் அண்ட் ஃபீல் நாப்கின் பார்த்தீங்கன்னா இதோட சர்ஃபேஸ் பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டன். தென் இதில் 9 லேயர்ஸ் இருக்குது. இதோட எத்தனை லேயர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 லேயர்ஸ் இருக்கு. இந்த சென்டரில் இருக்கக்கூடிய சிப் பார்த்தீங்கன்னா ஜியோ வித் ஆனியன் ப்ரொடெக்ஷன். ஆனியன் அப்படின்னாலே நமக்கு எதிர்மறை ஆற்றல்கள் அப்படின்னு சொல்கிறோம். எங்கெல்லாம் எதிர்மறை ஆற்றல்கள் இருக்குதோ பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஆக்சிஜனோட வேல்யூ அதிகமாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹில் ஸ்டேஷனே போனீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு ரெஃப்ரெஷ் ஆயிடுவோம், ஒரு மாதிரி நமக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். ஏன் அப்படின்னா அங்கெல்லாம் ஆனியன் ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த பேடில் என்ன வச்சு மேக் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆனியன் சிப்பை உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா நமக்கு ஆக்சிஜன் நமக்கு உள்ளே போய் வெளியே வரக்கு எந்த தடையும் இல்லை, அதை எடுத்து நமக்கு கொடுக்குது. ஏன் அப்படின்னா நார்மலாக நம்மளோட பாடியில் ஸ்கின் பார்ட் ஒவ்வொரு பார்ட்டுமே பிரீத்தபிள் ஆனது. அப்போது நம்மளோட ப்ரைவேட் பார்ட்ஸ் ஒரு 5 days இந்த பிளாஸ்டிக்கை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அந்த இடத்துக்கு காற்றோட்டம் அப்படிங்கிறதே இல்லை. காற்றோட்டம் இல்லை அப்படிங்கிறப்ப அந்த இடத்துக்கு என்ன ஆகுது, நமக்கு அரிப்பு, தடுப்பு, இந்த தடிப்பு, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. மெயினாக பிசிஓடி ப்ராப்ளம், பெண்களுக்கு வரக்கூடிய பிசிஓடி ப்ராப்ளம் ஒரு 30 வயசு 35 வயசில் வருதா, இல்லை ஒரு 15 வயசு குழந்தையிலிருந்து அனைவருக்கும் பிசிஓடி ப்ராப்ளம் வருது. கடைசியில் அது எந்த ஸ்டேஜில் கொண்டு போய் விடுது அப்படின்னா யூட்ரஸ் ரிமூவ் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விடுது. பட் ஆனால் இந்த ஹேலானோட ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 9 லேயர் ப்ராடக்ட்ஸில் ஆனியன் ப்ரொடெக்ஷன் இருக்கிறதுனால நமக்கு எந்த சைடு எஃபெக்டும் இல்லை, 100% நமக்கு செக்யூர் ஆனது. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 hours லீக்கேஜ் ப்ரூஃப் இருக்குது. எப்படி 24 hours லீக்கேஜ் ப்ரூஃப் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ இதில் ரெண்டுலேயும் ஈக்குவலான வாட்டர் ஃபில் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரெண்டுலேயும் நான் இந்த டம்ளரில் 100 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சேம் அதே மாதிரி இன்னொரு டம்ளரில் 100 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் கேர் அண்ட் ஃபீல் நாப்கினில் நான் இந்த தண்ணியை ஊற்ற போகிறேன் பாருங்க. இப்போ நான் இது வச்சுருக்க மெஷர்மெண்ட்டோட இந்த கப்போட அளவு 30 ml. எகைன் ஒரு 30 ml ஊற்றுறேன். எகைன் 30 ml. ரிமைனிங் வரும் ஒரு 10 ml கலவு ரிமைனிங் இருக்கிறதையும் நான் இதில் ஃபில் பண்ணிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் நான் 100 ml எடுத்து வச்சுருந்தேன், அது ஃபுல்லாகவே இதில் போர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டம்ளரில் ஒரு 100 ml வச்சுருக்கேன். இதையும் அதே மாதிரி நான் உங்களுக்கு ஊற்றுறேன் பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி இந்த ப்ளூ கலர் லேயரை விட்டு வெளியே வந்து ஃப்ளோ ஆகுது. உங்களுக்கு தெரியுதா அந்த இடத்துக்கெல்லாம்? இன்னுமே எங்கள்கிட்ட கையில் தண்ணி இருக்குது. இந்த ப்ளூ கலர் இந்த சர்ஃபேஸ் உள்ள இன்னர் சர்ஃபேஸை விட்டு வெளியே வந்து இந்த சைட் வாலில் வந்து அது லீக் ஆகுது. உங்களுக்கு தெரியுதா? அகைன் ரிமைனிங் வாட்டரையும் நான் ஃபில் பண்ணுறேன் இதில். ஸோ இப்போ 2 பேட்லேயும் நம்ம 100 ml வாட்டர் வந்து ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ இதில் லீக்கேஜ் ப்ரூஃபா அப்படின்னு செக் பண்ணிடலாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹெய்லானோட ப்ராடக்ட் வந்து கேரன்சில் நாப்கின் வந்து நான் ரிமூவ் பண்ணி சீக பாருங்க, ஒரு டிராப் கூட வந்து கீழே விழுகல, ஒரு டிராப் கூட கீழே லீக்கேஜ் ஆகல. நெக்ஸ்ட் வந்து ஆர்டினரி சானிட்டரி நாப்கின்ஸை வந்து பார்ப்போம். தெரியுதுங்களா? தண்ணி ஃப்ளோ ஆகி வெளியே போகுது. அப்படியே தண்ணி வந்து எல்லா லீக்கேஜ் ஃபுல்லி லீக்கேஜ் ஆகுது. மேக்ஸிமம் இந்த பேடோட கெப்பாசிட்டி ஒரு 20 to 30 ml தான் இது வந்து ஹோல்டு பண்ணும், அப்சர்வ் பண்ணாது, ஹோல்டு பண்ணும். அதுக்கு மேலே வர்றப்ப அது என்ன ஆகுது, அப்படியே ஃப்ளோ ஆகி நம்ம வெளியே வருது. ஸோ நம்ம அதனால என்ன பண்ணுறோம், பர் டேக்கு பர் டைமு 2 to 3 பேட்ஸ் வந்து சில விமன்ஸ் வந்து யூஸ் பண்ணுற சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ அப்போ உங்களுக்கு இதுலேருந்து தெரியும் இது 100% லீக்கேஜ் ப்ரூஃப் அப்படிங்கிறது. ஸோ தென் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேடை நான் ப்ரெஸ் பண்ணுறேன், 100 ml ஊற்றிருக்கோம், நான் ப்ரெஸ் பண்ணுறேன், என்னோட ஃபுல் ப்ரெஸ் ஃபோர்ஸை வந்து இதில் வந்து நான் காட்டுறேன். பட் ஒரு துளி ஈரம் அப்படிங்கிறதே இல்லை. இதே வந்து இதை நம்ம பார்க்குறப்போ கை பூரா தண்ணி இருக்குது, நம்ம எவ்வளோ தூரம் ப்ரெஸ் பண்ணாலும் அதுலேருந்து தண்ணி வந்து வெளியே லீக்கேஜ் ஆகிறதில்ல. இன்னொன்று நமக்கு வந்து அதோட ஈரத்தன்மை நமக்கு தெரியறதில்ல. அப்போ வந்து நமக்கு என்ன ஆகுது, இப்போ நார்மலாக இந்த பேடில் நம்ம மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் ஆகிறப்போ அது ஹோல்ட் பண்ணுறதில்ல, ஹோல்ட் தான் பண்ணி வைக்கிது, அப்சர்வ் பண்ணுறதில்ல. அப்போ வந்து இந்த பேடு வந்து மெயினாக வந்து பர்ஃப்யூம்ஸ் கெமிக்கல் யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்மெல் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக மேட் பண்ணுறாங்க. அந்த பர்ஃப்யூம்ஸ் கெமிக்கல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா நம்மளோட பிளட்டோட சேர்ந்து டயாக்சின் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலாக கன்வெர்ட் ஆகுது. திரும்ப வென்டிலேஷன் இல்லாதனால நம்ம யூட்ரஸ்குள்ளேயே போகிறதுனால தான் சர்விக்கல் கேன்சர் வர்றதுக்கு மெயின் காரணம் அப்படின்னு WHO வந்து நமக்கு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. பர் டேக்கு 8 minutesக்கு ஒரு விமன் வந்து சர்விக்கல் கேன்சரால் வந்து டெத் ஆகிறாங்க அப்படிங்கிறது WHO ரிப்போர்ட். இதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா தென் இதுக்குள்ளே வந்து எத்தனை லேயர் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். இதை நம்ம கட் பண்ணணும்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் லேயர், செகண்ட் பார்த்தீங்கன்னா காட்டன், ரீசைக்கிள் பண்ணின காட்டன், இட்ஸ் நாட் பியூர் காட்டன், ரீசைக்கிள் பண்ணின காட்டன். இதே வந்து ஹெய்லான் ப்ராடக்டோட கேரன்சீல் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லி பார்த்தீங்கன்னா காட்டன் லேயர்ஸ் தான் இருக்கு. என்கிட்ட நெயில் இல்லாதனால கொஞ்சம் டேர் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கு. 1 minute. பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் லேயர், வெரி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத். இதே மாதிரி தான் 9 லேயர்ஸும் உள்ள இருக்கு. இந்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சிப் தான் வந்து ஜியோ ரிங் ஆனியன் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து நமக்கு ஆக்சிஜனை வந்து நம்மளோட உடம்புக்குள்ள கொண்டு போறதுக்கு உதவக்கூடிய சிப். தென் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் லேயர்ஸ் வெரி திக்காக இருக்கு பாருங்க.
பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குது, இதுக்குள்ள நிறைய லேயர்ஸ் இருக்கு. இதுக்குள்ள இருக்கு பாத்தீங்களா ஒரு ஜெல். இது காட்டன் இல்ல, நியூட்ரியன்ஸால மேட் பண்ணின ஜெல். ஜாப்பனீஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி சால்ட்டோட வந்து இந்த ஜெல்ஸ் உருவாக்கியிருக்காங்க. நமக்கு பாக்டீரியா கில்லர்ஸ், மெயினாக சால்ட் வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம்னா பாக்டீரியாஸை வந்து கில் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நான் இதில் வந்து 100 ml வந்து ஊற்றிருக்கு இல்லைங்களா, அப்சர்வ் பண்ணியிருக்குது பாருங்க. இன்னும் இதில் எவ்வளோ கெப்பாசிட்டி தாங்கும், 24 hours அப்படிங்கிறப்போ நமக்கு 100 ml தான் கெப்பாசிட்டியா அப்படின்னு தோணும். நான் அதுக்கு அடுத்து காட்டுறேன் பாருங்க. இப்போ வந்து நான் இதை வந்து அகைன் ஒரு 100 ml தண்ணி வந்து எடுத்துக்கிறேன். இந்த டம்ளரில் நான் இதில் ஒரு 50 ml வந்து நான் இதில் ஊற்றுறேன். இதை எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுருவோம். போட்டாச்சுங்களா? இப்போ இதில் பாருங்க, நான் ரிமைனிங் இந்த டம்ளரில் எகைன் 50 ml பாதி தண்ணியை வச்சுருக்கேன். ஸோ இதை திரும்ப வந்து நம்ம அதில் ஊற்றலாம். வெயிட் பண்ணுவோம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எகைன் ஒரு 100 ml வாட்டர் வந்து இன்னொரு கிளாஸில் நான் ஊற்றுறேன், பாதி ஊற்றுறேன். இந்த ஆர்டினரி சானிட்டரி நாப்கினோட இந்த காட்டன் கிளாத்தை வந்து உள்ளே போடுறேன். ரிமைனிங் வாட்டரையும் வந்து நான் உள்ளே ஊற்றுறேன். வெயிட் பண்ணுவோம் ஒரு 1 or 2 minutes. தென் பார்த்தீங்கன்னா இதில் இவ்வளோ தான், இந்த நாப்கினோட லேயர்ஸ் இவ்வளோ தான். இது ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக். நெக்ஸ்ட் இதில் பாருங்க, இதுக்கு பேக் சைடும் பார்த்தீங்கன்னா எகைன் லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாமே திக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எத்தனை லேயர்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொன்னால் 9 லேயர்ஸ் ப்ரொடெக்ஷன் இருக்கு. இதை பேக் சைடில் கவர் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, இது கூட வந்து ஃபுல்லாகவே வந்து காட்டன் தான். ஸோ இதில் 1% கூட நம்ம பிளாஸ்டிக் அப்படிங்கிறதே இல்லை. நம்மளோட WHO ரிப்போர்ட் படி பிளாஸ்டிக்ஸ் மட்டும்தான் பெண்களுக்கு உண்டான கருப்பை மற்றும் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் நாப்கின்ஸ் தான் வந்து மெயின் ரீசன் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த 2 தண்ணியிலையும் நான் போட்டிருக்கேன் இல்லையா, இப்போ டோட்டலாக 200 ml, இந்த பேடில் 200 ml, இந்த பேட்லையும் 200 ml இருக்கு. ஆர்டினரி சானிட்டரி நாப்கின்ல வந்து ஏதாவது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கா? உள்ள மிதங்குது, தண்ணி அப்படியே இருக்குது. நம்ம ஒரு பொருள் போடுறப்ப தண்ணி வந்து மேலே இருக்கு, பொருள் கீழே இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அப்சர்வும் பண்ணல, ஒன்றும் பண்ணல, அப்படியே இருக்குது. ஆல்ரெடி 100 mlக்கு அது தாங்கல, நான் இதில் 200 ml வாட்டருக்குள்ள அது இருக்கு டோட்டலாக. இது வந்து பாருங்க, நான் சொல்லவே வேண்டியதில்லை, என்ன வித்தியாசம்னு உங்களுக்கே தெரியும். அப்படியே ஹோல்ட் பண்ணிருச்சு, ஒரு ட்ராப் கூட லீக்கேஜ் அப்படிங்கிறதே இல்லை. ஸோ 100% லீக்கேஜ் ப்ரூஃப் அப்படிங்கிறது வந்து நமக்கு இதுலேருந்தே நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம இந்த ப்ராடக்டோட பெனிஃபிட்ஸை வந்து நான் ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு 100% லீக்கேஜ் ப்ரூஃப். தென் வந்து ஃபங்கஸ், ரேசஸ், தென் லீக்கேஜ்லேருந்து நமக்கு 100% ப்ரூஃப். தென் அடுத்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் ப்ரொடெக்ஷன்
அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக அந்த ஆனயன் ப்ரொடக்ஷன் மூலிமா நமக்கு கிடைக்குது. தென் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக மெயினாக ஒர்க்கிங் விமன்ஸ் ஆர் ஸ்டடிங் கேர்ள்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரைப்படிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு கான்சியஸ்லேயே தான் நம்ம அந்த 5 days வந்து நம்ம பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ அந்த இடத்துக்கு வந்து நோ லீக்கேஜ் அப்படிங்கிறப்ப நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வந்து ஒரு ஒர்க்கிங் விமன் வந்து கண்டிப்பாக இது வந்து 100% கேரண்டி கொடுக்குது. நெக்ஸ்ட் இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா 30 பேட்ஸ் வருது ப்ளஸ் பேண்டி லைனர்ஸ். இது 10 பேண்டி லைனர்ஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க வித் ஆனயன் ப்ரொடக்ஷனோட. நமக்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பிஃபோர் வந்து நமக்கு ஒயிட்னிங் அப்படிங்கிறது கம்பல்சரி எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடிய ஒன்று. ஸோ நம்ம வந்து அதுலேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆனியன் ப்ரொடெக்ஷன் வந்து நமக்கு ஹெல்ப் ஆகுது. ஸோ இது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிறப்ப தான் நான் வந்து உங்களுக்கு இந்த ரிவ்யூ கொடுத்துருக்கேன். பெண்களுக்கு வந்து இந்த ஹெய்லான் கம்பெனியோட கேர் அண்ட் ஃபீல் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து வரப்பிரசாதமாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் நமக்கு நல்ல பொருள் கிடைக்கிறது ரொம்ப அரிதாக இருக்குது. அந்த நல்ல பொருள் வந்து நமக்கு லேட்டாக கிடைச்சாலும் நமக்கு வந்து நல்ல பொருளாக கிடைச்சிருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம அதை யாரும் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ எல்லோரும் வாங்கி இந்த கேர் அண்ட் ஃபீல் ப்ராடக்டை யூஸ் பண்ணி பி ஹாப்பி. தேங்க்யூ.